போயிட்டு ஆரம்பமாயிடுச்சு guys, ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற ஸ்டார்டிங். டக்கச்சீனா ஹாரி டக்கச்சீனா ஹரி ப்ரோ. எல்லாம் பழம் தான் இருக்காங்க, நிற்கிறாங்களே. ஜிராயா அனிமே பேர் தான், அனிமே கோகு போனாட்டி வந்தானே. பிகே ஓபி கேப்டன் 777 டெத் நோட் அனிமே. படுத்தே விட்டான் ஐயா. பாப்போம், அவங்களோட காத்து யாரு ஜெயிக்க போறா, யார் உங்களோட டைமண்ட் எடுத்துன்னு போக போறான்னு பார்க்கறது ரெடியா தான் இருக்கேன். பாப்போம் எத்தனை பேர் இருக்காங்க. 31 அலைவ். ஓகே 31 அலைவ். இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிறிஸ் எஸ்எல் கிறிஸ் ப்ரோ ஆங்கர்ல இறங்குறாரு. அப்புறம் ஐஆர்எல் இல்லு பேர்லாம் என்ன பேர்னே பேரை வச்சுன்னா ஆம்பளை மியா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் இறங்குறாங்க. செகண்ட் இல்ல எண்டன்டர் ஜெரி ப்ரோ அசுர். இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு போயிட்டு. அசுரனா அடி போட்டுருக்காரு, கரெக்டா தான் போட்டுருக்காரு அசுரன். அவர் மேக் 10 வச்சிருக்காருப்பா. ஓபி கேப்டன் ஓபியாவன் ஒரு கேம் பிளே வச்சு போட்டாரு. ஸ்ரீ விராட் 777 டெத் நோட். எல்லாம் பார்த்தவங்க தான் வராங்க கரெக்டா. இவங்க என்னடா எனிமி பார்த்து பார்க்காத மாதிரிறான். இது அடி வரானா பாப்போம். தம்பி அண்ணன் தம்பி யாருன்னா வந்துட்டீங்களாப்பா? எனிமி போறா. ஓகே ஓகே டீம் மேட் போட்டாங்க. இவங்க டிஸ்குவாலிஃபை गाइस. அயாத்தும் அப்புறம் அந்த அவர் யாருன்னு தெரியுங்க பார்க்கலாம். எங்க இருக்காங்க இங்க பாப்போம். வேற 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 கன்ஃபார்ம் தெரியுதா? தெரியுது. இவ்வளவு இதெல்லாம் எனிமி பார்க்காம டீம்மேட் தான். அவ்வளோன்னு கண்ணு தரவங்க. இப்பதான் ஒருத்தர் இறங்கவே இறங்க. இல்ல இவங்க வந்து அடி வாங்கிட்டு இறங்குறவங்க, இப்பதான் இறங்குறவங்க இல்ல. ஆமா அந்த டைமிங் இருக்குல முன்னாடியே அது ஒரே சத்தல திருப்பி உயிர் வந்துரும். இப்போ அவ்வளவு டைம் முடிஞ்சிட்டு இருக்கோம். அதே 31 சர்வே பண்ற ஆளுங்க இருப்பாங்க. காணோம் இது 2 பேரா சேர்ந்து சர்வே பண்றாங்க. பக்கத்துல கூட என்னன்னு தெரியல. இல்ல ஃபோன் பண்ணி மச்சான் அங்க வந்துடுறேன் வச்சாதுடா என்ன. இங்க ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோ. இது உங்க ஐடி மாதிரி இருக்கு. என் ஐடி தான், என் தம்பி ப்ளே பண்றான். நல்லா அட்டாக் பண்றாரு. ஆனா அடிச்சு வரான்னு தெரியலையே. ஆப்பரண்ட் யாருன்னு தெரியல, இருங்க பாப்போம். ப்ரோ அப்படியே காணதுனால அவ்வளவுதான் முடிஞ்சிடும் போலயே. பீக்கோட அவ்வளவுதான் गाइस முடிஞ்சிச்சு. அல்லாஹ் முடிஞ்சிச்சு. நல்லா தெரியும் மோக்கோவின் மகிமை வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா மோக்கோ வச்சுதான் அடிக்கிறாங்க. இவர் யாரு கரெக்டா இவங்களாம் ஒரே கில்டுன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி பேர் வச்சிருக்காங்க. டெத் நோட் 2 கில் வச்சிருக்காரு. 2 கில் வச்சிருக்காரு இவர்தான். இவரும் 2 கில். இவரும் 2 கில். ஆளால 2 கில். அத மேல இருந்து இறங்குறாங்கல அவங்க வச்சவங்களா இருப்பாங்க. ஆர்கேடி டிஎன் ஒபிட்டோ ஆர்கேடி சன்கோகு இவங்களாம் ஒரே கில். இவங்களும் அதே சேம் ராக்லி. ஆமா நான் செக் பண்ண வெளிய இருக்கும்போது சன்கோகு தான போன மேட்ச் வந்தது. போன டோர்னமென்ட் நான் தான் லாபில சொன்னேன். அவர் தான் வந்தாரு. செகண்ட் பிளேஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் போன வாட்டி. ஆமா செகண்ட் பிளேஸ் போன வாட்டி. அடிப்பு நிறைய பேரை காட்டலப்பா. எங்க இல்ல கரெக்டா அது மாற மாட்டேங்குது. நம்ம தேடி வைக்கிறோம் போல. ஓபி கேப்டன் ஒரு கில் அடிச்சார்ல பாத்தீங்கன்னா அவர் தான். 777 ஒட்ட பாத்து வந்துறாங்க. இங்க அட்டாக் மிஸ். யாரு செகண்ட் ஹெட் சோலி முடிஞ்சி. செகண்ட் ஹெட் செத்துட்டா போல.
நான் ப்ரோ செகண்ட் இயர் போட்டிருக்க அடிப்பேன்னு பார்த்தா டெத் நோட் எனிமிக்கு வெயிட் பண்றாங்க போல 2 பேர்ல. இனாட்டாவும் போயிட்டாரு. இங்க மிஸ்டர் ஜாக்கும் போயிட்டாரு எலிமினேட்டு. நீயா லீ பிரவீனோ போயிட்டாரு. போன டோர்னமெண்ட்ல அவர் தானே ஜெயிச்சாரு மினாட்டோ. அவர்தான் ஒரே என்னடா நடக்குதுங்க? நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கா? நீ எப்படி இருக்க? என்னடா இது செத்து விட்டாரு ஐயா. லோல போட்டா உள்ளது அந்த வண்டி பவர். வச்சாரு பாத்தியா அவரு செக் வாங்கி வந்தாரு. எப்படி அசுரன் ஜெய்சி அசுரன் திருப்பி இறங்கிட்டு வேற நெட்டு போல் போல சர்வே பாதி பேர் சர்வே. இது அவ்வளவுதான் கமக்கமா கொஞ்சம் அறிவுறோ. திருப்பி வண்டி எடுத்துட்டாப்புல வண்டியை ஊர்வலம் தான். ஹேட்ராப் யாரும் பிடிக்க மாட்டாங்களே. எல்லாம் ஜெயிக்கணும் பாத்துனுக்குறாங்க. யாருன்னா ஒருத்தர்னா இனி ஃபுல்லா காலியா இல்லன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துதான் சுத்துறாங்க பாதி பேர். ஒரே ஒரு டீம் 2 பேர் டிஸ்குவாலிஃபைட்ல. ஆமா 2 பேர். அது டீம் போட அவங்களுக்கே தெரியும். சோலோ மேட்ச் தானே. அதான் ஒரே கில்டா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் பக்கத்துல உட்காந்து வரனாலும் டீம் போடக்கூடாது. கார் போச்சு அவரு அவ்வளவுதான். காலி. டிஸ்குவாலிஃபைட் தான். யாரு பக்கத்துல? யாரு இது பக்கத்துல? செக் பண்ணும். ஜிராயா ப்ரோ வச்சுக்காதீங்க. 2 பேரும் டிஸ்குவாலிஃபைடு. ஜெயிச்சாலும் இருக்காது. அதை சொன்னல ஒரே கில்டிமேட் தான் வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்கறது. இன்னொரு அட்டாக் இங்கே காலி அவ்வளோதான். யாரு இது? புவி. நான் பவி கேள்விப்பட்டேன். நான் புவி கூட கேள்விப்பட்டேன். புவி இப்பதான் கேள்விப்பட்டேன். புவி இருப்பு சக்தியா இருக்கும். சர்வே பண்ணி சவுண்ட் கேக்குது. அவர் கேக்குதான்னு தெரியல. பாப்போம் அடிக்கிறாரா. அட்டாக்கிங் இல்லையே எங்கேயும். இங்க தோதா இங்கதான் ஐ ப்ரோ இருந்தாப்ல. ஆமாமா இங்கதான் ஐ ப்ரோ இங்கதான். ஐஆர்எல் போலாமா வேணாமான்னு அட்டாக்கி இவங்க 2 பேருக்கு தான். வன்னி காஸ்டியூம் வேற போட்டுறாப்ல இவரு. இவங்க 2 பேருக்கு தான். 2 பேர் தான் போயிட்டு. அசுரன் ப்ரோ க்ளோல போட்டு என்ன பண்றீங்க? AF15 இங்க ஒரு அட்டாக். இங்க என்னடா இவன்? இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. நம்ம கெரினா அப்படி வளர்ந்து கிடக்கு. வேற நோய் எப்படி இப்படியே இருந்தா எப்படி அடிச்சுக்க மாட்டீங்களா? என்னடா சாட்டி இது ஏர்லயே எதிரும்போதே டப்புன்னு விட்டா போல. செம்ம இங்க ஒரு விஷால் ஆடுறாப்பே அடிக்க மாட்டேன் சொல்லாது. இப்ப பவர்ஃபுல் கன்ஸ் அடிக்குமா? அது அடிக்காம இருந்தா எப்படி? அங்க போய் ஜோன்ல அடிக்கிறாங்க. அதை பாத்தியா? இப்ப பிரிஞ்சிட்டு இருக்காங்க போல வந்து. ஆமா பிரிஞ்சிட்டு இருக்காங்க. உஷாரா ஏதாவது வாங்கடா 2 பேர் சேர்ந்து இருந்தா அதெல்லாம் சொல்றோம்டா. நம்ம வேற பாத்துட்டான்டா ஸ்பெக்டேட்டிங்ல வந்து சொல்லிட்டு பிரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு ஐடியா பாத்து இவரு செத்துறா போல ஜிராயா. அந்த தலை அங்கேயோ செத்துறாரு இங்கேயோ செத்துறாரு. காலி. இங்க யாரு ஆப்போசிட் யாரு தெரியலையே. ஆப்போசிட் பாமலன்ஸா இது போடுறது இருங்க. ஆப்போசிட்ல இருங்க. செத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது நானு. என் தம்பி. நீயா உன் தம்பியா? என் தம்பி. காலி. என் தம்பி. பிகேவோட கடவுளே முடிவுக்கு வந்து விட்டது. டேய் அண்டாடி கடுப்பேத்துறேன்னு. ப்ரோ பிளேயர் ஐடி. சரி அசுரன்
கணேஷ் ப்ரோ தான் உங்களை அடிச்சது. இல்ல 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 மேல ஒருத்தர் இருக்காரு, இப்ப கீழே ஒருத்தர் இருக்காரு. மேல இருக்கிறது யாரு இது? இந்த ஏதோ ஒரு வந்ததுப்பா. மியா. இல்ல 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 மியா தான் ஆச்சாரி. நான் கவனிச்சேன். பாய்சானோ ஏதோ வந்ததுப்பா. மியா தான் ஆச்சாரி. சரி இருங்க. மியா தான். பரவாயில்ல இவரு சந்தோஷம் தான். மியா கிடைச்சிட்டு சன்கோக்கு மினாட்டோக்கும் சன்கோக்கும் அதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் போன இது டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட். இவர் அவங்களுக்கு கேப்டன் நினைக்கிறேன். இவர் இவங்க கேப்டன். ஏய் எவ்வளவு டேமேஜ்ரா. போடு போடு லைக் இவர்தான் ஆடுறாரு. 3 கில். ஹரி ப்ரோ ஸ்ரீ அலைவ் 5 டோலி மியா. இவர் தான் ஆச்சாரி. ஷார்ட்டா மியானே கூப்பிடுறோம். மியா வீடியோ பார்த்தா நடி என் பேர் என்னடா பேச்சு பண்ணிடுவீங்கன்னு கேட்பாரு. ப்ரோ அது உங்க பேர் இல்ல ப்ரோ, உங்களோட கனவு கண்டி எடுக்கு. சிரன் வண்டி இந்த ஜோன்லயமாடா வண்டி எடுப்பாங்க. 5 பேர் அலைவு. இல்ல அந்த ஜோன்லயே வண்டி எடுக்கிறாங்க பாரு. அடி ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறேன். ரெஞ்சு வண்டி பைக் பைக் மிஸ். ஐயோ இங்க யாரு மிஸ் பண்ணிட்டா போல. மியா. ஓ எஃப்எஃப் கிங். எஃப்எஃப் போங்க மியாக்கும். கிங் கிங்கா மியா வாங்கப்பா. போட் சாதாரண டைம் நீந்தானா போயிக்கிருந்தேன். பாம் யாரு வம்பு தும்பு அவ்வளோ அடி அடிச்சு மினாட்டோ பிரதா ஆச்சாரு. அவ்வளோ அடி அடிச்சு டேமேஜ். தட் ஓசி கில். 4 கில் அடிச்சிருக்காரு இவர் மினாட்டோ. அசுரன் ப்ரோ 4 அலைவு. ஜாலியா கார் அடிச்சிருக்காரு. ஜீப் எடுத்துறாரு கார். சீரியோ 2 கில். ஹரி ப்ரோ 4 கில் போட்டாங்க சர்வேவே. அலைவ் 4. ஸ்ரீ ப்ரோ இருக்காரு. இங்க காலிப்பா. இங்க யார் காலி? யாரு 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 காலியா இருந்தியா? யாரு எனக்கு தெரிஞ்சு வரதா இருப்பாரு. இல்ல இல்ல எஃப்எஃப் கிங் அங்கேயே காலி. இவருப்பா பேரே வர மாட்டேங்குது. அசுரன். அவர்தான் கல்யாணம். ஓ ஸ்ரீ அலைவ் 3. ஸ்ரீ வேற யார் இருக்கா? நிறைய இப்ப இந்த நேரத்துக்கு ஒரு ஸ்குவாட் மேட்ச் ஆனா காப்பாத்திட்டு இருப்பாங்களா அதுல. டப் 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 எல்லா ரிவே பாயிட்டு இருப்பாங்க. ஸ்குவாட் மேட்ச் தான். அதனாலதான் ஸ்குவாட் மேட்சே வைக்கல. நிறைய ரீசன் இருக்காது. கரெக்டா ஸ்குவாட் வர மாட்டேங்குது ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனா யாராச்சும் ஒருத்தர் வெளியே போயிடுறாங்க. போ இருக்கலாம். அதே மாதிரிதான் போட்ட வீட்டுல கூட கமெண்ட்ல சொல்ல நேர்லயே சொல்லிட்டாங்க. ஏன்டா வாய் ஒரு 180 டிகிரி திரும்பி இருக்காங்க. வாய் அப்படியே திரும்பி இருக்கு. பேசும்போது மட்டும் வாய் ஒரு மாதிரி போயிருந்தான். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும். சரி 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 பாப்போம். அப்லோட் பண்ணிட்டு பாப்போம். அலைவ் 3 ஸ்ரீ ப்ரோ அப்புறம் மியா ப்ரோ மினாட்டோ 3 பேர் தான் இருக்காங்களே. பாப்போம் இருங்க. நல்லா அட்டாக்கிங் பிளேயர் தான் தெரியும் 3 பேரும். போலரோ இல்ல எனிமி காட்டுறாரா நான் இங்கதான் இருக்கேன்னு. ரஷ் அடிக்கிறாரு மியா ப்ரோ. கிரேனேட். அவங்க அவர் அடிக்கிறாருப்பா. ஆட்டமா உட்காந்து ஸ்கோப் போட்டு அடிச்சாலே இவருக்கு தான் பெனிஃபிட். எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். பாப்போம். ஸ்ரீ ப்ரோ அப்படிலாம் இல்ல. யார் ஜெயிப்பான்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அவர் மேல இருக்கா போலயே. அவர் பெனிஃபிட் தானே. அதோட டேலண்ட் அவ்வளவுதான். எப்படி பார்த்தா ஒரே ஷாட்டு தான். சர்ரு அதில் ஏன்ட்டாரா அவ்வளோதான் காலி. இப்போ அவர் மேலே இருக்காரு, இங்கே கீழே இருக்காரு. தானே உயிர் கம்மியாக தான் இருக்கு. அதெல்லாம் ஏற்றிடலாம். பார்ப்போம். ஆட்ராப் சென்ட்ரா உட்காருது. ஆட்ராப் தான் பிடிக்க போறாங்க. ஸ்ரீ ப்ரோவா இல்ல ஹரி ப்ரோ? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? சைலன்சர் வேறு போட்டுருக்காருப்பா. சரி என்ன கண்ணு சொல்லுங்க பார்ப்போம். உட்பேக்கர் ப்ரோ அது கூட தெரியாது. சும்மா தான் கேட்டேன். எடுத்துட்டாரு அப்படி ப்ரோ. இல்ல சரியான கண்ணது. கிட்ட வேணா போட்டு சேர்த்துக்கலாம், ஈஸியா இருக்கும். எனிமி கிட்ட வந்தா வச்சுக்கோ, அப்படியே கிட்டே போட 2 விஷயம் சேர்த்துக்கலாம். பாப்போம் இருங்க. இவருக்கு சொன்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் தான். இவரு
ஏறும் போதெல்லாம் அழகா அடிக்கலாம். நம்ம மிஸ் பண்ணிட்டாரு. உண்மை அதுதான். மேல அடிக்கும் போது சீக்கிரமா தலைக்கு போயிடும். அவங்க அப்படியே வாட்டமா கூட்டு மேல போயிடணும். லோவால இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். கில் அடிச்சிருக்காரு இருக்கும். ஏறி க்ளோவால் போட்டு ப்ரோ. யாரு கையில இருக்கு வச்சு இந்த நேரத்துல போய் இதை போட்டு வரப்பலையா ஆள் எங்க இருக்கான்னு தெரியும். சும்மா கை ஒண்ணு இருக்கு அதுல, வேற ஒண்ணு ப்ரோ. கண்டுபிடிச்சீங்களா? யார் ஜெயிக்க போறா? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே கரெக்டா விட்டாரு. பெஸ்ட் டேமேஜ். இங்கிலீஷ் பிளேயர் என்ன கேரக்டர்? போடு ப்ரோ. நெட்வொர்க் கோளாறு நினைக்கிறேன். அதான் லோல்லாம் பூர்றாருப்பா. சரியான டேமேஜ் தான் அவருக்கு. ஏறுதுங்களா அவ்வளோதான் டேமேஜ் சரியான. ஓடு யூஜில வைக்கிறாரு. போடு செம்ம. மினாட்டோ அவர் தான் போய் வச்சிருக்காரு. கைஸ் பாத்துங்க, இந்த வீடியோல எதெல்லாம் மிஸ்டேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த தடவை மாத்திக்கலாம். மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் கரெக்டா.